கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சத்தியவேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோமே. தகப்பனே, பிழைப்புக்கு ஏற்ற வார்த்தைகளை இந்த காலை வேளையிலே தூய ஆவியானவரை நீர் எங்களுக்கு அனுப்பி அருள வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படி எங்கள் கண்களை பிரகாசமாக்கும், சத்தியங்களை எங்களுக்கு வெளிச்சம் போட்டு காண்பியும். அவ்விதமாய் செய்கிறீர். அருக்கா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். மறுபடியும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன், கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷி, அவர்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கொடுத்து வைத்தவர்கள், பேறு பெற்றவர்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. யார் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன்? யார் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷி? கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன், மனுஷி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10 லட்சம் ரூபாய் பேங்க்ல போட்டு வச்சிருக்கவங்க பாக்கியவான்கள் அப்படின்னு சத்தியவேதம் சொல்லல. 5 ஏக்கரு நிலம் வைத்திருக்கிறவங்க, நஞ்சை புஞ்சையெல்லாம் வச்சிருக்கிறவங்க பாக்கியவான்கள் என்று சத்தியவேதம் சொல்லல. 50 பவுன் நகை வைத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சத்தியவேதம் சொல்லல. சத்தியவேதம் யார பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறது? கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்களை, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களை. அவருடைய கல்வாரியின் மேலே, அவருடைய தழும்பின் மேலே, அவருடைய காயத்தின் மேலே, அவர் கல்வாரி சிலுவையிலே பட்ட பாடுகள் மேலே பாருங்க நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களைத்தான் சத்தியவேதம் பாக்கியவான்கள் என்று என்ன செய்கிறது? சொல்லுகிறது. எனவே பாருங்க, கர்த்தர் மேலே ஒரு மனுஷன் நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? கர்த்தர் அந்த மனுஷனை வாழ வைக்கிறார், கர்த்தர் அந்த மனுஷனை ஜெயிக்க வைக்கிறார், கர்த்தர் அந்த மனுஷனை காப்பாற்றுகிறார். கர்த்தர் அந்த மனுஷனை பாருங்க பலவிதமான பிசாசின் கிரிகளில் இருந்து என்ன செய்கிறார்? அவனை விடுதலை ஆக்குகிறார், காப்பாற்றுகிறார். ஆகையால் தான் பாருங்க, ஒரு தனிப்பட்ட மனுஷன், ஒரு தனிப்பட்ட மனுஷி இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக, இரட்சகராக, மீட்பராக, தேவனாக இல்லத்தில் ஏற்றுக்கொள்வது என்பது அவ்வளவு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த காலவெளியில் இருப்பின் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக, உங்களுடைய மீட்பராக, உங்களுடைய ஆண்டவராக, உங்களுடைய தேவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேலே உங்களுடைய முழு நம்பிக்கை வையுங்கள். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுடைய கண்ணீரை யாவையும் துடைப்பார். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை வாழ வைப்பார். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை ஜெயிக்க வைப்பார். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். எனவே உங்களுடைய நல்வாழ்வுக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாசிப்போம். சங்கீதம் 119:11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை, உமது வார்த்தையை, உமது கட்டளைகளை, உமது கற்பனைகளை, உம்முடைய நியாயங்களை நான் என் இருதயத்திலே, என்னுடைய உள்ளான மனிதனிலே, என்னுடைய ஆவி மனிதனிலே நான் பத்திரமாக வைத்தேன் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அருமையானவர்களை கவனியுங்கள். கடந்த பல வாரங்களாக உறுதியான அஸ்திபாரம் என்கிற இந்த சத்தியத்தை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே தியானித்துக் கொண்டு வருகிறோம். இதிலே அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். இப்பொழுது இந்த போதனையின் 7வது பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். 7வது பகுதியாக நாம் எதை பார்த்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், வாட் வில் டன் காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன செய்கிறது, தேவனுடைய வார்த்தை நமக்கு என்னவெல்லாம் செய்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதிலே பாருங்க, ஏற்கனவே 5 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். கடந்த வாரத்திலே 6வது காரியத்தை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். தேவனுடைய வார்த்தை
கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்கிற 6வது காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை பாவத்தின் மேல் நமக்கு ஜெயம் அளிக்கிறது. தேவனுடைய வார்த்தை பாவத்தின் மேலே நமக்கு வெற்றியை தருகிறது. தேவனுடைய வார்த்தை பாவத்தை மேற்கொள்ள நமக்கு என்ன செய்கிறது? உதவி செய்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உமது வாக்கை என் இருதயத்திலே நான் வைத்தேன். எதற்காக வைத்தேன்? உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு. அப்ப பாவம் செய்யாமல் இருப்பதற்கு வழி என்ன? பரிசுத்தமாய் வாழ்வதற்கு வழி என்ன? தூய்மையாய் வாழ்வதற்கு வழி என்ன? வெற்றியாய் வாழ்வதற்கு வழி என்ன? செழிப்பாய் வாழ்வதற்கு வழி என்ன? சுகமாய் வாழ்வதற்கு வழி என்ன? உம்முடைய வாக்கை என் இருதயத்திலே நான் வைத்தேன். பரிசுத்தமாய் வாழ்றதுக்கு மாத்திரமல்ல, வெற்றியாய் வாழ்வதற்கு, செழிப்பாய் வாழ்வதற்கு, ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு, ஆரோக்கியமாய் வாழ்வதற்கு, நீடிய ஆயுளோடு வாழ்வதற்கு இதுதான் வழி. எதுதான் வழி? உம்முடைய வாக்கை என் இருதயத்திலே வைத்தே. இருதயத்துல பாருங்க, எதையோ வைக்கிறோம், அதான் தோல்விக்கு காரணம். தேவையில்லாத காரியத்தில் கொண்டு போய் உள்ள வைக்கிறோம், அதவே யோசிக்கிறோம், அதவே சிந்திக்கிறோம், அதவே தியானிக்கிறோம், அதோடையே படுத்து தூங்குறோம், தோல்வி ஆயிடுறோம். வெற்றியாய் வாழ்றதுக்கு வழி என்ன? பரிசுத்தமாய் வாழ்றதுக்கு வழி என்ன? சுகமாய் வாழ்றதுக்கு வழி என்ன? பலனாய் வாழ்வதற்கு வழி என்ன? உம்முடைய வாக்கை நான் என் இருதயத்திலே வைத்தேன். எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய வாக்கை என் இருதயத்திலே நான் வைத்தேன். ஆமென். அது மட்டுமல்ல, நாம் எதை செய்தாலும் அதன் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். நாம் எதை செய்தாலும் அதை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்ய வேண்டும். நாம் எதை செய்தாலும் அது இயேசுவின் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். சில கேள்விகளுக்கு பதிலெல்லாம் நாம் பார்த்தோம். சினிமா பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி எந்த பைபிளில் போட்டிருக்கு பிரதர் அப்படின்னு சிலர் கேள்வி கேட்குறாங்கல்ல. சாராயம் குடிக்கக்கூடாது அப்படின்னு எந்த பைபிளில் போட்டிருக்கு அப்படின்லாம் சில கேள்வியெல்லாம் கேட்குறாங்க இல்லையா? இதுக்கெல்லாம் பதிலை கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். நாம் எதை செய்தாலும், நாம் குடித்தாலும் புசித்தாலும் உட்கார்ந்திருந்தாலும் எழுந்திருந்தாலும் என்ன பண்ணாலும் அதை அவருடைய நாம மகிமைக்காக என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். ஆமென். அவர் முன்னிலையாக செய்ய வேண்டும். இதை குறித்தெல்லாம் நாம் கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். மதுபானம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. நம்மெல்லாம் யாரு? ராஜா குடிச்சிட்டு ரோட்ல சாக்கடையில் கிடக்க மாட்டாரு, செப்டி டேங்க் பக்கத்தில் படுத்து கிடக்க மாட்டாரு, ரோட்ல முள்ளுக்குள்ள படுத்து கிடக்க மாட்டார். ராஜா தனியை போட்டு. எல்லாம் இருக்கிறீங்களா? மதுபானம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அதன் பிறகு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நாம் ராஜாக்களாக, ஆசாரியர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அதன் பிறகு நாம் ராஜா என்ற அந்த அறிவை, நாம் ராஜா என்கிற அந்த உணர்வை யார் நமக்கு கொடுக்கிறார், எதன் மூலமாய் கொடுக்கிறார் என்பதை குறித்து நாம் ஆழமாய் பார்த்தோம். நீ ராஜா, நீ தேவனுடைய பிள்ளை, நீ பரிசுத்தவான், நீ நீதிமான், நீ கழுத கிடையாது, நீ குப்பை கிடையாது, நீ புழு கிடையாது, நீ தூசி கிடையாது, நீ சாக்கடை தண்ணி கிடையாது, நீ மீட்கப்பட்டவன், நீ புது சிருஷ்டி, நீ தேவனுடைய குமாரன், நீ ராஜாவாயிருக்கிறாய், மகிமையினால் கனத்தினால் கர்த்தர் உன்னை கிரீடம் சுட்டி இருக்கிறார் என்கிற இந்த உணர்வை, இந்த அறிவை நமக்கு கொடுப்பது யார்? நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர். எதன் மூலமாய் கொடுக்கிறார்? வார்த்தையின் மூலமாய் கொடுக்கிறார். அப்பதான், அதனாலதான் வார்த்தை தெரிஞ்சு வச்சிருக்கணும், வசனம் தெரிஞ்சிருக்கணும். வசனம் தெரிஞ்சிருந்தா தானே வசனத்தின் மூலமாக ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். வசனமே தெரியலைனா எப்படி பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனத்தை கொண்டு உங்களோட பேசுவார்? அதனால தான் வசனத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு, வசனத்தை குறித்த ஒரு அறிவு, வசனத்தை குறித்த ஒரு வெளிச்சம் நமக்கு இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆமென். ஓகே, இதை தொடர்ந்து இன்னும் சில காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு
எதை நாம் பார்க்க போகிறோம் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை நம்மை பாவத்திலிருந்து விலக்கி பாதுகாக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய வார்த்தை பாவத்திலிருந்து நம்ம என்ன செய்கிறது? விலக்கி பாதுகாக்கிறது. ஆமென். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். நீங்களே அந்த ஆலயம். நீங்க தான் ஆலயம். சொல்லுங்க, நான் தான் ஆலயம். நீங்க யாரு? ஆலயம் என்றால் டெம்பிள், கோயில் அர்த்தம். யாரு கோயில்? நானா கோயில்? நம்மளை போய் கோயில்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய தேவதூஷணம் ஆயிரும், எவ்வளவு மோசமான ஒரு இதாயிரும். நானா கோயில்? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. கடவுள் குடியிருக்கிறதுக்கு இடத்துக்கு பேர் என்ன பேரு? இப்ப கடவுள் எங்க குடியிருக்கிறாரு? அப்ப நாம யாரு? அவ்வளவுதான். வசனம் சொல்லுகிறது, சத்தியவேதம் சொல்லுகிறது, கடவுள் எங்க குடியிருக்கிறாரோ அதான் என்னது? ஆலயம். அதான் டெம்பிள். அப்ப பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள குடியிருக்கிறார்னா அப்ப நான் தான் யாரு? எல்லாரும் இருக்கிறீங்களா? கொஞ்சம் ஜீரணிக்கிறது கஷ்டமா இருக்குது. ஆனா சத்தியம் பாருங்க, அதான் சொல்லுது. கர்த்தர் நமக்குள்ள என்ன செய்யறாரு? வாசம் பண்ணுகிறார். அப்ப நமக்குள்ள வாசம் பண்ணுகிற கர்த்தர் நமக்குள்ள இருந்து என்ன செய்யறார்? நம்மை உணர்த்துகிறார். நம்மை என்ன செய்யறார்? அவர் வழி நடத்தி செல்லுகிறார். சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த வேத பகுதி என்ன சொல்லுகிறது? நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறது. இரண்டாவதாக என்ன சொல்லுகிறது? தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. எனவே இந்த ஆலயத்தை நாம் கெடுக்க கூடாது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அப்படி கெடுத்தால் தேவன் அவனை என்ன செய்வார்? கெடுப்பார். ஏனென்று சொன்னால் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது என்று இந்த வசனம் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. எனவே நாம் பரிசுத்தமாய் இருக்கிறபடினாலே தான் சில காரியங்களில் பாருங்க நாம் கலந்து கொள்ள கூடாது. இதை கடந்த வாரத்திலே நாம் தெளிவாக சொன்னேன். திருமண நிகழ்ச்சிக்கு போறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், இன்னும் பலவிதமான காரியங்கள்ல நம்ம போய் பங்கெடுக்கிறோம். அங்க பாருங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் பாருங்க எல்லாம் ஒழுங்கா நடக்கிறவங்க கிடையாது. வித்தியாசமான மக்களாக இருப்பாங்க. அதன் மத்தியில தான் நம்ம போய் இந்த ஃபங்க்ஷனில் கலந்து கொள்றோம். அங்க உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செய்யறோம். இப்ப அதன் மத்தியிலே நம்ம எப்படி வாழணும்? பரிசுத்தமாய் வாழணும். அங்க இருக்கிற எல்லா மக்களை போல நாமளும் என்ன செய்யறது கிடையாது. அப்படி மாறி அவங்க உடுத்துற மாதிரி ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு, அவங்க வாழ்ற மாதிரியே வாழ்ந்துட்டு, அவங்க பேசுற மாதிரியே பேசிட்டு, அவங்க நடக்கிற மாதிரி நடந்துட்டு, அவங்க பார்க்குற மாதிரியே பார்த்துட்டு அப்படி இருக்க கூடாது. இந்த தேவனுடைய ஆலயத்தை என்ன செய்யக்கூடாது? கெடுக்க கூடாது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, தேவனுடைய ஆலயத்தை கெடுக்க கூடாது. என்ன செய்யக்கூடாது? கெடுக்க கூடாது. கெடுக்கிற வேலையில் இறங்க கூடாதுன்றார் கர்த்தர். கெடுக்கிற வேலையில் இறங்காத, எல்லாரையும் நீ ஃபாலோ பண்ணாத, வார்த்தையை ஃபாலோ பண்ணு, வசனத்தை ஃபாலோ பண்ணு என்று கர்த்தர் இங்கே நமக்கு சொல்லுகிறார். ஆகவே பரிசுத்தமாய் பாருங்க நாம் இருக்கிறபடினாலே தான், நம்முடைய ஆவி மனிதன் அவன் பரிசுத்தமாய் இருக்கிறபடினாலே தான் பாருங்க சில காரியங்களிலே நாம் கலந்து கொள்வது கிடையவே கிடையாது. சில காரியங்களில் போய் உழப்புறது கிடையவே கிடையாது. இது சிலருக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்குது. என்ன ஆச்சரியமா இருக்குது? அவங்க அப்படி ஒதுங்கி நின்றுக்கிடுவாங்க. அவங்க என்ன செஞ்சுக்கிடுவாங்க? ஒதுங்கி நின்றுக்கிடுவாங்க. அதுலேயே அவங்க இதுலேயும் ரொம்ப என்ன செய்ய மாட்டாங்க? கலந்துக்கிற மாட்டாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். நாம் தேவனுடைய ஆலயமாய் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். எத்தனை சந்தோஷமா இருக்குது? தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். அப்ப இந்த ஆலயத்தை கர்த்தர் பரிசுத்தமா ஆகியிருக்கிறாரு. எப்படி பரிசுத்தமா ஆகியிருக்கிறாரு? கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின ரத்தத்தினாலே நம்ம என்ன செய்திருக்கிறாரு? பரிசுத்தமாய் ஆக்கி இருக்கிறாரு, தூய்மையாய் ஆக்கி இருக்கிறாரு. ஆகவே இதை என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும்
கெடுக்க கூடாது. வாசிப்போம் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனம். இப்போ இந்த வசனம் நல்லா விளங்கும் பாருங்க. அந்த வசனத்தை வாசித்தோம். இப்போ இந்த வசனம் இன்னும் கொஞ்சம் நல்லா விளங்கும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? அறியீர்களா? அறியாதிருக்கிறீர்களா? தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு சொல்றார். உங்கள் சரீரமானது, எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய சரீரமானது. எது? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது 17வது வசனத்துல வாசித்தோம் இப்ப இல்லையா? அங்க எதை குறித்து பேசுறாரு? ஆவி மனிதனை குறித்து பேசுகிறார். உங்களுடைய ஆவி மனிதன் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறான் என்று அங்கே அதை குறித்து பேசுகிறார். இங்கே 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல எதை குறித்து பேசுகிறார்? கவனிக்கணும், ரெண்டையும் கவனிக்கணும். நம்முடைய சரீரத்தை குறித்து அவர் பேசுகிறார். ஆவி குறித்து பேசுகிறார், சரீரத்தை குறித்தும் பேசுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. நீங்கள் உங்களுடையவர்கள். அப்ப நாம் யாருடையவர்கள்? சொல்லுங்க. நாம் யாருடையவர்கள்? நாம் தேவனுடையவர்கள். நம்முடைய சரீரம் தேவனுடையது. நம்முடைய சரீரம் யாருடையது? தேவனுடையது. பழைய ஏற்பாட்டில் பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, உங்கள் சரீரத்தை நீங்கள் கீறி கொள்ளக்கூடாது. நான் கர்த்தர். நான் என்ன ஒன்றும் புரியலையே. உங்கள் சரீரத்தை கீறி கொள்ளக்கூடாதுன்னு சொல்றாரு. உடனே நான் கர்த்தர் சொல்றாரு. என்ன அர்த்தம்? ஒன்றும் புரியலையே. புரியுற மாதிரி சொல்றேன். என்ன சொல்றாரு? கர்த்தர் என்ன அர்த்தம்? ஆண்டவர்னு அர்த்தம். உன் சரீரத்துக்கு நீ ஆண்டவன் கிடையாது. உன் சரீரத்துக்கு நான் தான் ஆண்டவன். உனக்கு சரீரத்தை நான் கொடுத்துருக்கிறேன், அதை பத்திரமா பார்த்துக்கிறனும். மறுபடி கணக்கு ஒப்புவிக்கணும் எனக்கு. நீ இந்த சரீரத்தை கத்தி எடுத்து கீச்சக்கூடாது. இதை கொண்டு போய் பச்சை குத்தக்கூடாது. டாக்டர் சொல்றாங்க பாருங்க, இன்னைக்கு பசங்கள்லாம் உடம்பெல்லாம் பாருங்க, அது இதுவும் போட்டு வரைஞ்சு எல்லாம் பண்ணி, என் சரீரம் என்ன வேணா பண்ணு. அது உன் சரீரம் கிடையாது, அது கர்த்தருடைய சரீரம். உன் சரீரத்துக்கு கர்த்தர் தான் ஆண்டவர். நான் கர்த்தர்னு சொல்றாரு. உன் சரீரத்துக்கு உன் மனைவி ஆண்டவர் கிடையாது, உன் புருஷன் ஆண்டவர் கிடையாது. உங்க 2 பேருடைய சரீரத்துக்கு யாரு தான் ஆண்டவர்? நான் தான் ஆண்டவர். அதனால சரீரத்தை என்ன செய்யாத, செத்தவனுக்காக மரித்தவனுக்காக கீறி கொள்ளக்கூடாது என்று சொல்லுகிறார். இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவு தெரியும் இல்லையா? புதைக்க போகும்போது சரீரத்தை கத்தி வச்சு கீறுவாங்க, நான் பார்த்துருக்கிறேன். அப்படி கத்தி வச்சு அப்படி அறுத்து விடுவாங்க. கர்த்தர் சொல்றாரு, சரீரத்தை கீறாத, சரீரத்தை அசிங்கப்படுத்தாத, கண்ட காரியத்தை சரீரத்தில் போட்டு என்ன செய்யாத, எழுதி கொண்டு அதை கொண்டு இதை கொண்டு போட்டு என்ன பண்ணி கெடுக்காத. எனக்கு நீ கணக்கு ஒப்புவிக்கணும். ஏன்னா உன் சரீரத்துக்கு நான் தான் கர்த்தர், உன் சரீரத்துக்கு நான் தான் ஆண்டவர். எல்லாரும் இருக்கிறீங்களா? எல்லாம் சொல்லுங்க, என் சரீரத்துக்கு கர்த்தர் தான் ஆண்டவர். ஆமென். அப்ப சரீரத்தை இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. சரீரத்தை கண்ண மாதிரி பயன்படுத்தக்கூடாது. ஏன் சரீரம் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இந்த பசங்களாம் பாருங்க, சில பசங்களை சீரட் குடிப்பான். ஏன்டா அப்படி குடிச்சு குழம்பு எடுத்துக்கிறா? ஏன் சரீரம் எப்படி வேணா போயிட்டு போகுது, உங்களுக்கு என்ன? அப்பா அம்மா வைத்து பேசுறது. சரீரம் உங்க சரீரம் கிடையாது. சரீரம் யாருடைய சரீரம்? கர்த்தருடைய சரீரம். இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் சரீரமானது எது? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் கர்த்தருடையவர்கள் என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப உங்க சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்த வேண்டும். இப்ப 20வது வசனத்தை வாசிங்க, நல்லா விளங்கும். 1 கொரிந்தியர் 6:20 வாசிங்க. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே.
என்ன கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே? இரத்த கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. அப்ப கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்திதான் உங்க சரீரத்தையும் வாங்கி இருக்கிறாரு, உங்க ஆவி மனுஷன் என்ன செஞ்சிருக்கிறாரு? வாங்கி இருக்கிறாரு. ஆகையால் தேவனுக்கு சொந்தமானவைகளாகிய, தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும், தேவனுக்கு சொந்தமான சரீரம் இது, அதை உங்க கையில கொடுத்திருக்கிறாரு. பத்திரமா பார்த்துக்க, ஒழுங்கா பார்த்துக்க, சரியா யூஸ் பண்ணு, சரியா குளிப்பாட்டு, சரியா தூங்க வை, சரியா சாப்பாடை போடு. இதை நாய்ப்படுத்தின பாடுபடுத்தாத, கழுதப்படுத்தின பாடுபடுத்தாத, செருப்பை கழுத்தி தலையை அடிச்சுக்கிறாத, விளக்கமாற கொண்டு தலையில அடிச்சுக்கிறாத, கத்தியை வச்சு கீறிக்கிறாத, சூடு போட்டுக்கிறாத. எவ்வளவு விலைக்கு சொல்ல வேண்டியதுக்கு பாருங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? வீடுகளில் பார்த்ததெல்லாம் நடக்குது இல்லையா? கோபத்தில் காம்பஸ் அடிச்சு குத்திக்கிறது, கத்தி அடிச்சு கீத்திக்கிறது. கர்த்தருடைய சரீரம் என்கிற அறிவு தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரணும். மற்றவங்களுக்கு தான் இல்லைன்னா விடுங்க. அதை கடவுளுடைய பிள்ளைகளுக்கு இந்த அறிவு வரணும். நாங்கள் இது கர்த்தருடைய சரீரம். கண்டதையும் சாப்பிடுறது, உள்ள அள்ளி அனுப்புறது வயிற்றுக்குள்ள, வீடு கர்த்தரை பார்த்துக்குவார், கர்த்தரை பார்த்துக்குவார். அப்புறம் எங்கிட்ட பிச்சுக்கிருச்சுனா, ஆண்டவரே யோசிக்கணும். ஒருத்தர் சொல்றாரு, வாய் இருக்கிறதுனால தான் நோய் வருது. வாய் இருக்கிறதுனாலதான் நோய் வருது. என்ன சொல்றாங்க? வாயை கட்டுப்படுத்துன்றாங்க. என்னத்தையாவது ரோட்ல விற்கிறத டேஸ்ட்டுக்காண்டி வாங்கி தின்னு உடம்ப கெடுத்து 10 நாள் ஹாஸ்பிட்டலில் படுத்துறாத. இது கர்த்தருடைய சரீரம், ஒழுங்கா பார்த்துக்க, பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்றார். எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப இங்க தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு உடையவைகளாகிய. அது விளங்கிருச்சா? கிரயத்து கொள்ளப்பட்டீர்களே, தேவனுக்கு உடையவைகளாகி. இப்ப அடுத்து வாங்க, வரேன் பாருங்க. உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை என்ன செய்யுங்கள்? மகிமைப்படுத்துங்கள். எதினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்க சரீரத்தின் மூலமாகவும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். உங்கள் ஆவி மனிதன் மூலமாகவும் தேவனை என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்படுத்த வேண்டும். எல்லா காரணங்களும் இது சொல்லுவோம். என்னுடைய சரீரத்தினாலும் என்னுடைய ஆவியினாலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். ஆமென். இங்க 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று நம்முடைய சரீரம், இரண்டாவதாக நம்முடைய ஆவி மனிதன். அது மட்டுமல்ல, சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய ஆவியினாலே, நம்முடைய இருதயத்தினாலே, நம்முடைய உள்ளான மனிதனினாலே நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினால் போதும், சரீரத்தின் மூலமாக மகிமைப்படுத்தணும்னு அவசியம் கிடையவே அப்படின்னு சிலர் சொல்றாங்க. நம்முடைய ஆவி மனுஷன்ல நம்ம ஒழுங்கா இருந்தா போதும், சரீரத்தில் எப்படி வேணா இருந்தாலும் அது பிரச்சனையே கிடையாது என்று சிலர் நினைக்கிறார்கள், சொல்லுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அது முற்றிலும் தவறு. ஏனென்று சொன்னால், நாம் கிரயத்துக்கு வாங்கப்பட்டிருக்கிறோம், இரத்த கிரயத்துக்கு வாங்கப்பட்டிருக்கிறோம். எனவே நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழ கூடாது. அப்ப எப்படி வாழ வேண்டும்? நம்முடைய சரீரத்தின் மூலமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற விதத்திலே வாழ வேண்டும். சரீரத்தின் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிற விதத்திலே என்ன செய்ய வேண்டும்? நாம் அப்படித்தான் நம்ம வாழ்றோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்படித்தான் வாழ்றோமா? நம்முடைய சரீரத்தின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிற விதத்துல தான் வாழ்றோமா? சில ஆட்கள் பாருங்க, நல்ல உணவை அனுப்புறதே கிடையாது சரீரத்துக்கு. என்னத்தையாவது வாங்கி, என்னத்தையாவது சமைச்சு, என்னத்தையாவது சாப்பிட்டுட்டு என்ன செய்யறது? அன்னைக்கு அவங்களுக்கு என்ன செய்யணும்? வயிறு. எல்லாம் இருக்கிறீங்களா? அன்னைக்கு வயிற்ற கழுவணும், வயிற்று அன்னைக்கு நிரப்பணும், அவ்வளவுதான். என்னத்தை சாப்பிட்டா என்ன பிரதர்? வயிறு நிரம்பணும், அவ்வளவுதான், போதும். அப்படி இல்லை. நல்லா சத்தான பொருட்களை, சத்துக்களான பொருட்களை உள்ள அனுப்பணும். அனுப்பிச்சா அந்த சரீரம் நல்லா இருக்கும். சரீரம் நல்லா இருந்தா கர்த்தருடைய நாமம் என்ன செய்யும்? அதுக்காகவே நல்லா சாப்பிடணும், அதுக்காகவே நல்ல சாப்பாடை விசுவாசிக்கணும், அதுக்காகவே நல்ல சாப்பாடை எதிர்பார்க்கணும். சில ஆட்கள் அதெல்லாம் விசுவாசிக்கிறதே கிடையாது. ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க பார்த்து என்ன சாப்பாடு எனக்கு கொடுக்க நீங்க விருப்பப்படுறீங்களோ கொடுங்க. கர்த்தர் கேட்கிறாரு, ஏப்பா உனக்கு எதுவுமே இல்லையா? உன்னை நான் பொம்மை குட்டியாவா படைச்சேன்? உனக்கு யோசிக்கிறதுக்கு, சிந்திக்கிறதுக்கு, உன்னை தெரிந்து கொள்றதுக்கு அந்த ஆற்றல் உனக்கு கொடுக்கலையா? உன்னை என்ன பொம்மை குட்டியாவா நான் படைச்சேன்? எல்லாம் இருக்கிறீங்களா? மனுஷன் எப்படிப்பட்டவன்? அவன் சிந்திக்க கூடியவன், அவன் யோசிக்க கூடியவன், ஒன்றை தெரிந்து கொள்ள கூடியவன்,
ஒன்றை எடுத்துக்கொள்ளக்கூடியவன். அப்படிப்பட்ட அறிவை கடவுள் மனுஷனுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாரு. அப்ப நல்ல உணவுகளை எடுத்துக்கிறணும், நல்ல சாப்பாடை விசுவாசிக்கணும், நல்ல சாப்பாடை தெரிந்து கொள்ளணும். தெரிந்து கொண்டு அதை உட்கொண்டு சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமா வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்த வேண்டும். எனவே நம்முடைய சரீரத்தை கொண்டு போய் வேண்டாததை என்ன செய்யக்கூடாது? குடிக்க வைக்க. சத்தமா உள்ள போயிருச்சே. நம்முடைய சரீரத்தை கொண்டு போய் வேண்டாத காரியத்தை என்ன செய்யக்கூடாது? குடிக்க வைக்க கூடாது. வேண்டாததை சாப்பிட வைக்க கூடாது. வேண்டாததை தொட வைக்க கூடாது. வேண்டாததை செய்ய வைக்க கூடாது. எல்லாம் இருக்கிறீங்களா? இது மண்ணுக்குள்ள போற கழுதை தானே. எதை தொட்டா என்ன, எதை அனுபவிச்சா என்ன, எதை ஆசைப்பட்டா என்ன, எதை வேணா தொடு, எதை வேணா அனுபவி. தப்பு தப்பு தப்பு. தவறா யூஸ் பண்ணக்கூடாது. சரீரத்தை பத்திரமா என்ன செய்யணும்? பார்த்து கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய ஆவியின் மூலமாகவும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய சரீரத்தின் மூலமாகவும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். கவனிங்க, நம்முடைய சரீரத்தின் மூலமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் நம்முடைய இருதயத்தில் என்ன செய்ய வேண்டும்? வைத்து வைக்க, பத்திரப்படுத்த. அங்க வச்சாதான் பரிசுத்தமா வாழ முடியும், தூய்மையாய் வாழ முடியும், ஆரோக்கியமாய் வாழ, தீர்க்காயுசாய் வாழ. நீ அடுத்த வாரங்களை தான் காமிக்க போறேன் பாருங்க. எத்தனை தீர்க்காயுசா வாழ விருப்பப்படுறீங்க? இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள வருது. நான் அடுத்து ஒண்ணுனா கொண்டு போறேன். கர்த்தருடைய வார்த்தை நீங்க இருதயத்தில் வச்சுட்டாவே வருஷங்கள் கூடிக்கிட்டே போகுது. அப்போ ஆண்டவன் எழுதலையா பாஸ்டர்? சிலருக்கு 10, சிலருக்கு 65 எழுதலையா? கேள்வி வருது பாருங்க. சிலருக்கு 5 எழுதிட்டாரு, சிலருக்கு 65 எழுதிட்டாரு. அதனால 5ல் அது போயிடும், இது 65ல் போயிடும். அப்ப 80 தாண்ட முடியாதா? 100 தாண்ட முடியாதா? வாய்ப்பே இல்லையா? வசனத்தில் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறதினாலே உங்களுடைய ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகிறது. வேதவசனம் அப்படி போதிக்குது. நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவேன். வேதவசனம் போதிக்குது கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறதினாலே. ஆகவே நாம் இந்த பூமியில வெற்றியாய் வாழ்வதற்கு, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, தூய்மையாய் வாழ்வதற்கு வழி என்ன? கர்த்தருடைய வார்த்தையை நாம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே என்ன செய்ய வேண்டும்? வைத்து வைக்க வேண்டும். வாசிப்போம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 7வது வசனம் வரைக்கும். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவன் அவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராயிருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த வேத பகுதி என்ன சொல்லுகிறது? நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது, தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நாம் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. பிறகு என்ன சொல்லுகிறது? அஞ்ஞானிகளைப் போல, உலகத்தார்களைப் போல, ரட்சிக்கப்படாத ஜனங்களைப் போல மோக இச்சைக்கு உட்படக்கூடாது என்று சொல்லுகிறது. பிறகு என்ன சொல்லுகிறது? நாம் நம்முடைய சரீரத்தை, சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ள வேண்டும். அதாவது பரிசுத்தமாய் நடத்த வேண்டும், கனமாய் நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, தேவன் நம்மை பரிசுத்தத்திற்கே என்ன செய்திருக்கிறார்?
அழைத்திருக்கிறார் என்று இந்த வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இது யாருடைய சித்தமா இருக்குது? கர்த்தருடைய சித்தமாய். நாம் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருக்க வேண்டும். வேசி மார்க்கம் என்றால் என்ன? தன்னுடைய கர்த்தராலே தனக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த துணையை தவிர்த்து மற்ற நபரோடு சரீர உறவை ஏற்படுத்துவது. அதுதான் என்னது? வேசி மார்க்கம். அதற்கு விலகி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிறகு சொல்லுகிறார், அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அஞ்ஞானிகள் என்றால் யார்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல. அஞ்ஞானிகள் இவைகளை ஞானி தேடுகிறார்கள் என்று மத்தேயு புஸ்தகத்திலேயே சொல்லுகிறார். அப்ப அஞ்ஞானிகள் என்றால் யார்? படிப்பறிவு இல்லாதவங்களா? படிப்பறிவு இல்லாதவர்கள் அஞ்ஞானிகள் கிடையாது. தேவனை அறியாதவர்கள் தான் யாரு? அஞ்ஞானிகள். அப்ப ஞானிகள் யாரு? நீங்களா யாரு? உங்களை சத்தியவேதம் ஞானி என்று சொல்லுகிறது. ஏன் என்று சொன்னால், நீங்கள் யாரை அறிந்திருக்கிறீர்கள்? தேவனை அறிந்திருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அடி கல்வாரி பாடுகள் மூலமாக மெய்யான தேவனோடு உங்களுக்கு ஒரு உறவு ஏற்பட்டிருக்கிறது. அவர் உங்கள் தகப்பனாய் இருக்கிறார். நீங்கள் பிள்ளையாய் இருக்கிறீர்கள். சத்தியவேதம் உங்களை என்ன செய்கிறது? ஞானி என்று சொல்லுகிறது. ஆகவே சத்தியவேதம் என்ன சொல்லுகிறது? இந்த அஞ்ஞானிகளைப் போல, தேவனை அறியாதவர்கள் இந்த சரீரத்தை கண்ட மாதிரி யூஸ் பண்றாங்கல்ல, தவறா யூஸ் பண்றாங்கல்ல. எப்படி வேணாலும் வாழலாம், எதை வேணாலும் குடிக்கலாம், எதை வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் இந்த சரீரத்தை என்று யூஸ் பண்றாங்கல்ல. அப்படி நீங்க என்ன செய்யாதீங்க, உங்க சரீரத்தை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது யாருடைய சரீரம்? கர்த்தருடைய சரீரம். இந்த சரீரத்துக்கு கர்த்தர் ஆண்டவராய் இருக்கிறார். கர்த்தர் ஆண்டவராய் இருக்கிறார். இந்த சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளுங்கள். ஏன்னா கர்த்தர் உங்களை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார் என்று கர்த்தர் இங்கே தெளிவாய் சொல்லுகிறார். ஆகவே இந்த வேத பகுதியிலிருந்து நாம் ஒரு காரியத்தை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அது என்னவென்று சொன்னால், நாம் நம்முடைய சரீரத்தை சில காரியங்களை செய்வதற்கு விட்டு கொடுக்க கூடாது. எல்லா காரியங்களும் சொல்லுவோம், நான் என்னுடைய சரீரத்தை சில காரியங்களை செய்வதற்கு விட்டு கொடுக்க மாட்டேன். ஆமென். நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் கூட, ரட்சிக்கப்படாதவர்கள் மத்தியிலே வாழ்ந்தாலும் கூட, சில விசேஷங்கள், சில நிகழ்ச்சிகள், சில விழாக்கள், அதுல போய் நாம் கலந்து கொண்டாலும் கூட, நாம் நம்முடைய சரீரத்தை சில காரியங்களை செய்வதற்கு விட்டு கொடுக்க கூடாது. எல்லாம் இருக்கிறீங்களா? ஒரு ஆஃபீஸ் இருக்குது, ஒரு நிகழ்ச்சி நடக்குது, எல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் வந்து அதை பண்ணுங்க அப்படின்றாங்க, நீங்கள் அதை செய்யுங்கன்றாங்க. இல்லை 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 நான் பண்ணலை, நான் அதை இல்லை, எல்லாரையும் பிரியப்படுத்தணும் இல்லையா, எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும் இல்லையா, எல்லாரும் நம்மளை தப்பாக நினச்சிருவாங்க இல்லையா, நம்மளை ஒருவேளை இந்த வேலையிலேருந்து தூக்கிட்டாங்கன்னா மனுஷனுக்கு எண்ணங்கள் எப்படி போகுது பாருங்க. கர்த்தர் சொல்கிறாரு, வேலைக்கு என்ன செய்ய ஏறு, நான் உன் கூட இருக்கிறேன், நாங்கள் தயவை உண்டாக்குவேன், நாங்கள் தயவனை செய்ய உனக்கு ஏற்படுத்தி தருவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே பல காரியங்களிலே நாம் கலந்து கொண்டாலும் கூட, சில காரியங்களுக்கு நாம் நம்முடைய சரீரத்தை விட்டு கொடுக்க கூடாது. நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஆண்டு கொள்ள வேண்டும். ஆமென். சரி, இப்ப தாராளமாக கவனிங்க. நாம் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாய் கனமாயும் ஆண்டு கொள்ள என்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் சங்கீதக்காரன் அங்கே சொல்லிட்டான். உம்முடைய வார்த்தையை நான் என் இருதயத்திலே வைத்தேன். அப்ப கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே இருந்தால்தான் பாருங்க, நாம் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ள முடியும். மனுஷனுடைய செய்கைகளுக்கு விலகி நம்மை காத்துக்கொள்ள முடியும். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்கிற 6வது காரியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை பாவத்தின் மேலே நமக்கு ஜெயத்தை தருகிறது, பாவத்தின் மேலே நமக்கு வெற்றியை தருகிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆமென். சரி, கொஞ்சம் இந்த வாலிபர்களை குறித்து சில காரியங்களை நாம் பார்ப்போம். வாலிபர்களாக இருக்கும் பொழுது சிலர் யோசிக்கிறாங்க, நான் கல்யாணம் ஆனாலும் வாலிபன் தாயா, தோத்துறோம், நான் கல்யாணம் ஆனாலும் நான் யாரு தான் செய்யிருக்கட்டும், சந்தோஷம், நான் கல்யாணம் ஆனாலும் வாலிப பிள்ளை தான், நான் வாலிப சந்தோஷம் இருக்கட்டும். இந்த வாலிப பிள்ளைகள் எப்படி தங்களை காத்துக்கொள்வது, எப்படி பரிசுத்தமாய் அவர்கள்
வாழ்வது. வாசிப்போம். சங்கீதம் 119:9. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினால் தானே. வாலிபன் எப்படி தன்னை காத்துக்கொள்வான்? எதினாலே காத்துக்கொள்வான்? எப்படி பரிசுத்தமாய் வாழ்வான் என்று அங்கே சொல்லும் பொழுது சொல்லுகிறார், உமது வசனத்தின் படி தன்னை காத்து கொள்கிறதினால் தானே. எதன்படி காத்துக் கொள்கிறதினால் தானே? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினால தானே. சரி, வாலிபர்கள் தங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை வசனத்தின் மூலமாய் காத்துக் கொள்கிறார்கள். அப்போ வயோதிபர்களுக்கு அதான் ஸ்பெஷலா வாலிபர்களுக்கு சொல்றாரு. வயோதிபர்களுக்கு தான் எடுத்துக்கிறணும். வாலிபர்னாலும் சரி, வயோதிபர்னாலும் சரி, அல்லது மீடியமா இருக்கிறவங்களாலும் சரி, எல்லாருமே வசனத்தினாலதான் தங்களை காத்துக்கொள்ள முடியும். வசனத்தை உள்ள வைக்கிறதுனாலதான் பரிசுத்த வாழ்க்கை, வசனத்தை உள்ள வைக்கிறதுனாலதான் தூய்மையான வாழ்க்கை, வசனத்தை உள்ள வைக்கிறதுனாலதான் வெற்றியான வாழ்க்கை, வசனத்தை உள்ள வைக்கிறதுனாலதான் ஜெயமுள்ள வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை, ஐஸ்வர்யமுள்ள வாழ்க்கை. அப்ப இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினால்தானே. அப்ப வாலிபர்கள் தங்களை எப்படி காத்துக் கொள்கிறார்கள்? வசனத்தினாலே. உமது வசனத்தின்படி தங்களை காத்துக் கொள்கிறார்கள். அப்ப வாலிபர்னாலும் சரி, வயோதிபர்னாலும் சரி, அதிகமா எதை வாசிக்கணும்? வசனத்தை. அதை வாசிச்சுக்கிட்டே இருங்க, அதை தியானிச்சுக்கிட்டே இருங்க. அதுக்கு சம்பந்தப்பட்ட பிரசங்க செய்தியில போட்டு கேளுங்க, அதுக்கு சம்பந்தப்பட்ட நல்ல பாடல்களை போட்டு தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்க. பரிசுத்தமா வாழ்றது ரொம்ப எளிமை, வெற்றியாய் வாழ்றது எளிமை, செழிப்பாய் வாழ்றது எளிமை. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆமென். பரிசுத்தமா வாழ்றது ரொம்ப கஷ்டம் பாஸ்டர் இந்த உலகத்துல. இல்ல ஈஸின்னு சொல்றாரு கர்த்தர். கர்த்தர் என்ன சொல்றாரு? ஈஸின்னு சொல்றாரு. எப்படி ஈஸி? வசனத்தை உள்ள என்ன செய்யணும்? வைக்கணும். அப்ப வசனத்தை உள்ள வைக்கிறதுக்கு நேரம் செலவழிக்கணும். வசனத்தை உள்ள வைக்கிறதுக்கு நேரம் செலவிட்டாதான் இந்த வசனம் உள்ள போய் கிரியை செய்யும், வசனம் உள்ள போய் வேலை செய்யும், வசனம் நம்மள என்ன செய்யும்? காத்து கொள்ளும். ஆமென். வாசிப்போம் புதிய ஏற்பாட்டிலே 1 யோவான் 2:14. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரும் நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். இங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாக்களே, அப்பாக்களே அப்படி சொல்றாரு. ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். அடுத்து யாருக்கு எழுதுறாரு? வாலிபர்களுக்கு எழுதுறாரு. வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் வேத வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். அப்ப பொல்லாங்கனை எப்படி ஜெயிக்க போறோம்? சோதனைக்காரனை எப்படி ஜெயிக்க போறோம்? பாவ சோதனைகளை கொண்டு வந்து உங்களை போட்டு அமுக்கிறவனை எப்படி ஜெயிக்க போகிறோம்? எப்படி பலவானாய் மாறப்போகிறோம்? வேத வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும். அப்ப வேத வசனம் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்க நீங்க யாரா மாறுறீங்க? பலவானா மாறுறீங்க. நீங்க பொல்லாங்கனை ஈஸியா ஜெயிக்கிறீங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப பலன் எப்படி வருது? வெற்றி எப்படி வருது? ஜெயம் எப்படி வருது? பொல்லாங்கனை எப்படி ஜெயிக்கிறோம்? பாவ சோதனைகளை எப்படி ஜெயிக்கிறோம்? பரிசுத்தமா எப்படி வாழ்றோம்? வேத வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, வேத வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும். ஆமென். அப்ப வேத வசனம் உள்ள நிலைத்திருக்கிறது இடம் கொடுக்கணும். வேத வசனம் உள்ள இறங்கணும். அதவே கேட்டுக்கொண்டே இருக்கணும், அதவே தியானிக்கணும், அதவே பேசணும். அதுக்கு சம்பந்தப்பட்ட பிரசங்க செய்திகளை தொடர்ந்து கேட்கணும். அதுக்கு சம்பந்தப்பட்ட நல்ல பாடல்கள், ஆராதனைகளை போட்டு கேட்டுக்கொண்டே சேர்ந்து ஆராதிக்க வேண்டும். அப்படி வரும்போது வேத வசனம் உங்களுக்குள்ள என்ன செய்யும்? நிலைத்திருக்கும். நீங்கள் பிறகு பொல்லாங்கனை எளிமையா என்ன செய்யலாம்?
ஜெயித்து விடலாம். அப்ப பொல்லாங்கனை எப்படி ஜெயிக்க போகிறோம்? கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக. எல்லாரும் இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக. வாலிபர்கள் மாத்திரமல்ல, எல்லா வயோதிபர்களுமே தேவனுடைய வார்த்தையினாலேத்தான் தங்களை என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டும், பரிசுத்தமாய் வாழ முடியும். ஆமென். வாசிப்போம். சங்கீதம் 119 97. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். அது என் தியானம். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன். எத்தனை பேருக்கு வேதத்தில் பிரியமா இருக்குது? உண்மையா பிரியம் இருக்குதா உங்களுக்கு? வேதத்து மேல ஆசை இருக்குதா? வேதத்தை தியானிக்கிறீங்களா? நான் சொல்றேன், நீங்க பரிசுத்தமா வாழ்றது ரொம்ப ஈஸி. நீங்க வெற்றியா வாழ்றது ஈஸி, ஆரோக்கியமா வாழ்றது ஈஸி, ஜெயமாய் வாழ்றது ஈஸி, செழிப்பாய் வாழ்றது ஈஸி. நேரம் கிடைச்ச உடனேயே வேதத்தை என்ன செய்யணும்? எடுத்து உட்காந்து வாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். அதை தியானிக்க ஆரம்பிக்க வேண்டும். நேரம் கிடைச்ச உடனேயே யூடியூப்ல போய் 2 சினிமா பார்ப்போம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஒரு நாள் தான் லீவு. ஒரு நாள் தான் லீவு. அது எப்படி என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு செய்வோம். மனுஷன் எப்படி போயிடறான் பாருங்க. எனக்கு ஒரு நாள் தான் கிடைக்குது, வேலைன்னு ஓடிடுறமே 6 நாளும். சரி, உட்காந்து ஒரு ஹாஃப் டே உட்காந்து நல்ல வேதத்தை வாசித்து எவ்வளோ நல்லா இருக்கும், நல்லா ஆராதிச்சு எவ்வளோ நல்லா இருக்கும், நல்ல பாடல்களை போட்டு உலகால் படிக்கிட்டு நல்ல விடுதலையோடு ஆராதிச்சு கத்தரை தூச்சி எவ்வளோ நல்லா இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் தானே போய் கத்தருடைய ஊழியத்தை செஞ்ச எவ்வளோ நல்லா இருக்கும். சுவிசேஷத்தை போய் அறிவிச்சா எவ்வளோ நல்லா இருக்கும். 2 ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தின எவ்வளோ நல்லா இருக்கும். அப்படி யோசித்த எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆரோக்கியமான விதத்தில் என்ன செய்யணும்? யோசிக்க வேண்டும். அப்ப இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். சங்கீதக்காரன் கிட்டத்தட்ட 40 வருஷம் இஸ்ரவேல் தேசத்தை அவன் அரசாட்சி செய்தான். எத்தனை வருஷம்? 40 வருஷம் ஆட்சியில் இருக்கிறத பார்த்துருக்கீங்களா யாராவது? 4 வருஷத்துக்குள்ளே இங்கே திணறதே, எதிரி கட்சிக்காரர்கள் எல்லாம் பிரச்சனை பண்றதுல பார்த்தா எல்லாம் என்ன செஞ்சிருது? அஸ்திபாரம் எல்லாம் ஆடி போயிடுது. இங்க இஸ்ரவேல்ல 40 வருஷம் என்ன செய்யறான்? ஆளு அரசாட்சி செய்யறான். எப்படி அரசாட்சி செய்ய முடிஞ்சுச்சு? எப்படி சிங்காசனத்தில் உட்கார முடிஞ்சுச்சு? அவன் சொல்றான், நாள் முழுவதும் அது என் தியானம். யார் சொல்றா? ராஜா, சங்கீதக்காரனாகிய தாவீது, இஸ்ரவேல் நாட்டோடைய ராஜா. எவ்வளவு பிரச்சனை இருக்கும், எவ்வளவு யுத்தம், எவ்வளவு காரியம் இருக்கும். ராஜாக்குன்னா சும்மாவா இருக்க முடியும்? அங்க பிரச்சனை, அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை, அங்க வா இங்க வா இங்க வா, அது இது. அதன் மத்தியிலையும் கர்த்தருடைய பிரசன்னம். இன்னும் சங்கீதக்காரனை குறித்து ஆழமா வாஸ்தம்னா ரொம்ப தெளிவா விளங்குகிறது. வீணையே விழித்துக்கொள், நீ விழிக்கிறதுக்கு முன்னால நான் விழிச்சிருவேன்றான். நீ விழிக்கிறதுக்கு முன்னால நான் விழிச்சிருவேன். அதிகாலையில் நான் கர்த்தரை தேடுவேன். காலையில் எந்திரிச்சோன்னு இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணுவோம், அந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணுவோம், அதுக்கு என்ன பண்ணுவோம், இதுக்கு என்ன பண்ணுவோம், இவனுக்கு என்ன பதில் சொல்லுவோம், அவனுக்கு என்ன பதில் சொல்லுவோம், அதெல்லாம் என் மைண்ட்லேயே கிடையாது. காலையில் எந்திரிச்ச உடனே தேவ பிரசன்னம், கர்த்தருடைய பிரசன்னம். வேதத்தை வாசிக்கணும், வேதத்தில் தியானமா இருக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை துதிக்கணும். மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ரெடியா இருங்க, நான் கரெக்டாக காலையில் எந்திரிச்சிருவேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஆளு. அதனால தான் அவனால் சக்ஸஸ் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால தான் அவனால் வெற்றி பெற முடிஞ்சிச்சு. நீங்கள் சக்ஸஸ் பண்ணணுமா, நீங்கள் வெற்றி பெறணுமா, இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க. பரிசுத்தமா வாழணுமா, இதெல்லாம் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தையை நான் என் இருதயத்தில் வைத்து ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிப்போம். சங்கீதம் 119 113. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் நான் பிரியப்படுகிறேன். வீண் சிந்தனைகளை வெறுத்து. வீண் சிந்தனைகளை அநேக வேளைகளில் நாம் ஏன் கெட்டு போய் விடுகிறோம் தெரியுமா? கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க, இதை கொஞ்சம் சொல்கிறேன். அநேக வேளைகளில் நம்ம ஏன் தோற்று போயிருந்தோம் தெரியுமா? அநேக வேளைகளில் நாம் ஏன் ஃபெயிலியர் ஆகிரும் தெரியுமா? வீண் சிந்தனைகள்.
புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம், அவர்கள் தங்களுடைய சிந்தனைகளினாலே வீணரானார்கள். ரொம்ப ஆழமா சொல்றார். அத தங்களுடைய சிந்தனைகளினாலே எப்படி ஆனார்களா? வீணரானார்களா. வெட்டி பயல் ஆயிட்டான், ஒண்ணுமில்லாத பயல் ஆயிட்டான், விருதா பயல் ஆயிட்டான், ஒண்ணுமே இல்லை வாழ்க்கையில, குடும்பத்துல ஒண்ணும் இல்லை, எதுலையுமே ஒண்ணும் இல்லை. ஏன்னா என்ன சிந்தனை? வீண் சிந்தனை. என்ன சிந்தனை? வீண் சிந்தனை. உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஒன்னத்துக்குமே பிரயோஜனமே இல்லாதத சிந்திச்சுக்கிட்டே கிடக்கிறது வாழ்க்கை நாள் முழுவதும். நீங்க சிந்திச்சது இல்லையோ? நான் ரொம்ப சிந்திச்சிருக்கிறேன். இது எல்லா மனுஷனுக்கு வரக்கூடியது, எல்லா மனுஷனுக்கு வரக்கூடியது. நீங்க சும்மா இருந்து பாருங்க ஒரு 5 நிமிஷம். நீங்க சும்மா ஒரு இடத்துல போய் இப்படி சேர் அப்படி உட்காந்து பாருங்க, சும்மா ஏற்படும் 5 நிமிஷம். அப்படியே இந்த மனது லண்டனுக்கு போய், ஜப்பானுக்கு போய், ஆஸ்திரேலியாவுக்கு போய் அழிகாரத்துக்கு வந்துடும் திருப்பி. அப்படி ஒரு கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எங்க போயிட்டு வந்துடும்? பொய்யா உண்மையா? அவ்வளவு பவரானது சிந்தனை. சங்கீதக்காரன் சொல்றான், வீண் சிந்தனைகளை வெறுக்கிறேன். உடைய வார்த்தை குறித்த சிந்தனை, உடைய வார்த்தை குறித்த ஒரு யோசனை, உடைய வார்த்தை குறித்த ஒரு தியானம், உடைய வார்த்தை எண்ணி பார்க்கக்கூடியது, அது எனக்கு என்ன செய்யணும்? உண்டாகணும். அதுதான் வெற்றி. அப்ப வெற்றி பெறணுமா? பரிசுத்தமா வாழணுமா? ஜெயமா வாழணுமா? ஆசீர்வாதமா இருக்கணுமா? இதவே சிந்திங்க, இதவே தியானிங்க, இதவே யோசிங்க. எல்லாரும் இருக்கிறீங்களா? ஸ்மித் விக்கிள்ஸ்வொர்த் என்ற பிரசங்கரை குறித்து பாருங்க. நான் மாலமா வாசிப்பேன், சந்தோஷமா வாசிப்பேன் பாருங்க. அவரு ரொம்ப படிக்காத ஒரு மனுஷன், ஸ்கூலுக்கு போலாம் பாருங்க. அவங்க மனைவி தான் ஃபர்ஸ்ட் ரசிக்கப்பட்டாங்களாம். இவர் ஆள் ரொம்ப கொடூரமான மனுஷன். ஆரம்பத்தில் மனைவியை போட்டு பாடுபடுத்தி அழுக வச்சு போடுவாரான் டெய்லியும். ரொம்ப ஒரு கல்லான மனுஷனாக இருந்திருக்கிறாரு. சர்ச்சுக்கே போட மாட்டாராம் பாருங்க, சர்ச்சுக்கே போட மாட்டாராம். சர்ச்சுக்கு போனால் கதவை பூட்டிட்டு வரான் பாருங்க, ஓடி போய் பற்றி விட்டுவார், ரொம்ப கோவப்படுவாராம். அந்த மாதிரி ஒரு மனுஷன். அப்புறம் அவர் வந்து ஒரு பிளம்பர் வேலை பார்த்துருக்கிறார். ஆரம்பத்தில் இந்த வீடுகளுக்கெல்லாம் பைப் லைன்லாம் கொடுத்து அப்படி சாதாரண ஒரு பிளம்பர் வேலை பார்த்துருக்கிறாரு. அதுக்கு பிறகு பாருங்க, இயேசு கிறிஸ்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு இவங்க மனைவி தான் படிக்கிறதுலாம் கற்றுக் கொடுத்தாங்களாம். கொஞ்சம் ஏபிசிடிலாம் சொல்லி கொடுத்து அப்படிலாம் கற்றுக் கொடுத்தாங்களாம் பாருங்க. வசனத்தெல்லாம் அப்புறம் அப்படிலாம் தியானிக்கலாம் கற்றுக் கொடுத்தாங்களாம். அப்போ அவர் சொல்கிறாரு, அவரை குறித்து அவருடைய நண்பர்கள்லாம் கொஞ்சம் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? மார்க்கெட்டுக்கு காலையில் போகும்போது அந்த மார்க்கெட் பேக் எடுத்துக்கிட்டு வரான். மார்க்கெட்டுக்கு பேக் போகும்போது மார்க்கெட்டோட பேக் எடுத்துக்கிட்டு வரான். எடுத்துக்கிட்டு அழகான ஒரு ஜாக்லேட்டை தூக்கி வாய்க்கில் போட்டுக்கிட்டு வரான். ஒரு ஜாக்லேட்டை தூக்கி வாய்க்கில் போட்டுக்கிட்டு வரான். வாய்க்கில் போடும்போது ஒரு வசனத்தை அப்படி பார்த்துக்கிட்டு வரான். ஒரு வசனத்தை பார்த்து நல்லா மனப்பாடம் பண்ணிடுவாரான். நல்லா மனப்பாடம் பண்ணி அந்த வசனத்தை தூக்கி மைண்டில் வச்சுக்கிட்டு வரான் பாருங்க. இப்போ வாய்க்குள்ள என்ன இருக்குது? மைண்டில் என்ன இருக்குது? மைண்டில் என்ன இருக்குது? வாயில் என்ன இருக்குது? அப்படியே மார்க்கெட்டுக்கு நடந்து போயிட்டே இருப்பாராம் பாருங்க. இந்த ஜாக்லேட் அவர் சொல்கிறாங்க அழகா, அப்படியே இந்த ஜாக்லேட் அப்படியே சுழட்டி 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 அப்படியே டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டே போவாராம். டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டே போகும்போது அந்த வசனத்தை அப்படியே சுழட்டி 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 அந்த வசனத்தை திரும்ப 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 அப்படியே யோசிச்சு யோசித்து சிந்திச்சு சிந்திச்சு மார்க்கெட்டுக்கு போய் காய் வாங்கிட்டு திருப்பி வந்துட்டு வர பாருங்க. அவரை குறித்து சொல்றாங்க, சிலர் சொல்றாங்க 50 பேரை செத்து போனவங்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறாராம். சிலர் சொல்றாங்க 200 பேர் எழுப்பியிருக்கிறாருங்க. செத்து போய் சர்டிஃபிகேட் டாக்டர் கொடுத்தவங்கள, மறிச்சிட்டாருன்னு செத்து போனவங்கள கிட்டத்தட்ட 50 பேர் 200 பேர் இருக்கும் எழுப்பியிருக்கிறாரு. எப்படி இவ்வளவு சாத்தியம்? எப்படி இவ்வளவு முடிஞ்சிச்சு? அப்படின்னா கர்த்தருடைய வசனம் தான். கர்த்தருடைய வார்த்தையை மனதில் வைக்கிறது, இருதயத்தில் வைக்கிறது, வாயில வைக்கிறது, அதுவே யோசிக்கிறது, அந்த சிந்தனையோடய போறது, அந்த சிந்தனையோடய வர்றது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வீண் சிந்தனைகளை வெறுக்கிறேன், தேவையில்லாத சிந்தனைகளை வெறுக்கிறேன். அரசியலை பத்தி யோசிக்கிறது, கிரிக்கெட்டை பத்தி யோசிக்கிறது, அங்க இப்படி இங்க இப்படி இங்க இப்படி இப்படிலாம் யோசிக்கிறது, கண்ட மாதிரிலாம் யோசிக்கிறது. இந்த மாதிரிலாம் யோசிச்சு 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 பாருங்க, வீணராய் போனார்கள் அநேகர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். சத்தியவேதம் சொல்லுகிறது, உம்முடைய வேதத்திலே நான் என்ன செய்கிறேன்? பிரியப்படுகிறேன். எத்தனை கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிருங்கள், அதுவே சிந்தியுங்கள், அதுவே யோசியுங்கள், அதை இருதயத்துல வைங்க, அதை உள்ளத்துல வைங்க. நான் சொல்றேன், இந்த பூமியில பரிசுத்தமா வாழ்றது எளிமை, வெற்றியாய் வாழ்றது எளிமை. ஆமென். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம். எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம். ஓ தேவனே, உம்முடைய வார்த்தையை
நான் என் இருதயத்திலே வைத்தேன், உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு. ஓ, உம்முடைய வாக்கை என் இருதயத்திலே வைத்தேன். வேத வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். ஓ தேவனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாள் முழுவதும் அது என் தியானம், நாள் முழுவதும் அது என் தியானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக நன்றி கர்த்தாவே. உம்முடைய வார்த்தையில் ஆழமாய் வேரூன்ற, உம்முடைய வார்த்தை ஆழமாய் பற்றி கொள்ள, உம்முடைய வார்த்தையை பிடித்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, ஸ்தோத்திரம்பா. எங்கள் சபைக்கு வருகிற வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், வயோதிபர்கள், எல்லா வயோதிபர்களும் உம்முடைய வசனத்தின்படி தங்களை காத்துக்கொள்வார்களாக. தகப்பனே, ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த சரீரத்தை பரிசுத்தமாய் கனமாய் மாண்டு கொள்வார்களாக. கர்த்தாவே, இந்த பரிசுத்தத்தை, இந்த சரீரத்தை தேவையில்லாத காரியத்துக்கு பயன்படுத்தாமல் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள, ஆண்டு கொள்ள பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தையும் புத்தியையும் நீ தர வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய உதவி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும். அவ்விதமாய் செய்கிறீர். அருக்கா ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே.